ஹாய் விவர்ஸ், T20 வேர்ல்டு கப் உடைய மேட்சஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நியூமராலஜி படி ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து பார்த்துட்டு வந்திருக்கோம். அந்த வகையில் நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறது T20 வேர்ல்டு கப் உடைய 18வது மேட்ச்சு. இந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவும் நமீபியா வந்து மோதுறாங்க. இன்றைக்கி பிப்ரவரி 12 வியாழக்கிழமை நைட்டு 7 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த மேட்ச்சில் யாரெல்லாம் வந்து எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு ஒரு ஃபுல் மேட்ச் ப்ரெடிக்ஷன் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். நேற்று மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு ப்ரெடிக்ஷன் வந்து சரியாக வந்து வரலை. இங்கிலாந்து பக்கம் கூட ஓரளவுக்கு கரெக்டாக வந்து வந்துச்சு. ஆனால் வெஸ்ட் இண்டீஸ் பக்கம் சுத்தமாக வந்து சரியாக வந்து போகலை. அவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறையா கொலாப்ஸ் வந்து பண்ணிட்டாங்க. நிறையா பேட்டிங் ஆர்டர் அது நிறைய சேஞ்சஸ் வந்து பண்ணாங்க. ஸோ டோட்டலாக வந்து சொதப்பிருச்சு இந்த மேட்ச்சு. இப்போ இன்றைக்கி மேட்ச்சில் வந்து பார்த்தோம்னா இந்தியா விசஸ் நமீபியா அந்த ரெண்டு டீமுமே லாஸ்ட்டாக விளையாண்ட 11ஸ் வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துருக்கேன். இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா அபிஷேக் சர்மாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை, இன்றைக்கி இருக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா சஞ்சு சாம்சன், இசான் கிஷனோட ஓப்பன் பண்ணதான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் எடுத்திருக்கேன். அபிஷேக் சர்மா வந்து எடுக்கலை. நமீபியாவுக்கு அவங்களோட லாஸ்ட்டாக விளையாண்ட பிளேயிங் 11 வச்சே வந்து எடுத்திருக்கேன். இப்போ இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா 3-6 காம்பினேஷன், அதாவது குரு சுக்ரன்னு சேர்ந்த காம்பினேஷன். இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா பகை கிரகங்கள். இது மாதிரி 2 பகை கிரகங்கள் வரும் நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து எடுக்க மாட்டேன். இன்றைக்கி ப்ரெடிக்ஷன் எடுக்கலை. நிறைய பேர் வந்து கேட்டாங்க வீடியோ போடுங்கன்னு சொல்லி நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. அதுக்காண்டி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கடைசி நேரத்தில் வந்து எடுத்து வந்து போடுறேன். அந்தளவுக்கு ப்ரெடிக்ஷன் சரியாக வரதான் கேட்டிங்கன்னா ப்ரெடிக்ஷன் எடுக்கிறதுக்கே கன்ஃபியூஸாக இருக்கும் இந்த மாதிரி 2 பயங்கரங்கள் வரும் பட்சத்தில். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய காம்பினேஷன் வந்து பார்த்திங்கன்னா இதே 3-6 காம்பினேஷன் தான் என்னோடய பர்த் காம்பினேஷன். அது ஏன்னு நான் சொல்கிறேன்னா இது ரெண்டுமே பகைக்கிரகங்கள். இந்த பகைக்கிரகங்கள் இப்போ எனக்கும் இன்றைக்கி வந்து சுக்கிரனும் பகை பண்ணும், குருவும் பகை பண்ணும். அப்படிங்கிற பட்சத்தில் என்னால் அந்த ஒரு சரியான ப்ரெடிக்ஷன் எடுக்க முடியாது. ஸோ அதனால தான் இதை தவிர்ப்பேன். ஆனால் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ ஓரளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த மேட்ச் கரெக்டான ப்ரெடிக்ஷன் கொடுக்க வந்து பார்க்குறேன். இப்போ இந்தியாவில் பார்த்தோன்னா சஞ்சு சாம்சன் வந்து சின்ன ஒரு த்ரெட்டுமாக இருக்க தாண்டிட்டார்னா நீங்கள் நல்ல பெர்ஃபார்மன்ஸை கொடுப்பாரு. ஒரு நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா அவர் சரியாக வந்து விளையாடலை. இந்த மேட்ச் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. அதுவும் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா 70% இன்றைக்கி பாசிட்டிவாக இருக்குது, 30% வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவாக இருக்குது. ஸோ அந்த ஃபஸ்ட்டில் ஏதாச்சும் ஒரு 2 கேட்ச் மிஸ் பண்ணாங்கன்னா இன்றைக்கி நல்லா ஒரு ரன் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. அடுத்த இசான் கிஷன் இன்றைக்கி சூப்பராக இருக்கும். இசான் கிஷன்ட்டேருந்து இன்றைக்கி ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கலாம். ஒரு 30 ரன்னுக்கு மேலே அடிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. அடுத்ததாக சூரியகுமார் யாதவ், அவருக்கும் கிட்டத்தட்ட சஞ்சு சாம்சனுக்கு மாதிரி தான். ஆனால் ஓரளவுக்கு நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. அடுத்ததாக திலக் வர்மா, அவர் இந்த மேட்ச் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுப்பார். சிவம் தீபக் சூப்பராக இருக்குது. ஆனால் அவர் முன்னாடி பேட்டிங் வர மாட்டார். ஏன்னா இது மாதிரி ஒரு சின்ன டீமில் ஆடும் பட்சத்தில் பெருசாக இவங்களே வந்து ஸ்கோர்ஸ் அடிச்சுடுவாங்க, டாப் ஆர்டர்ஸ் இருக்கவங்களே. ஸோ அப்படிங்கிறப்போ சிவம் தீபக் வருவாராங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். அதே நேரத்தில் அவர் பவுலிங் கொடுக்க மாட்டாங்க. போன மேட்ச் பவுலிங் கொடுக்கல. ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி அவர் பவுலிங்லாம் போட்டார்னா 2 விக்கெட்டுக்கு மேலே வந்து எடுப்பார். பேட்டிங் வந்தாலும் ஒரு சிறந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுப்பார். அதில் சந்தேகமே வந்து இல்லை. அடுத்தா ரிங்கு சிங்கு பெருசாக அடிப்பாராங்கிறது டவுட்டு தான். நெக்ஸ்ட்டு ஹார்திக் பாண்டியா ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுப்பார். அக்ஸார் பட்டேல் 1-2 விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. அடுத்தது ஹர்ஷ்தீப் சிங், அவருக்கு சூப்பராக இருக்கும் இன்றைக்கி. அவர்கிட்ட 3 விக்கெட் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம் ஹர்ஷ்தீப் சிங்கிட்டேருந்து. அடுத்தது வருண் சக்கரவர்த்தி 1-2 விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. எப்படி சஞ்சு சாம்சனோ அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா வருண் சக்கரவர்த்தி 2 பேருமே இன்றைக்கி சேமாக தான் வந்து இருக்குது. ஸோ எப்படின்னு பார்த்துக்கோங்க. அடுத்ததாக முகமது சிராஜ் 1 விக்கெட் எடுக்கலாம். 1 விக்கெட் இல்லை 1-2 விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் நமீபியாவில் வந்து பார்த்தோன்னா ஸ்டீன்காம்ப், அவர் ஒரு அவரேஜான பெர்ஃபார்மன்ஸ் தான் வந்து கொடுப்பாரு. அடுத்து ஜே ஃப்ரெல்விக், அவர் ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. லாஃப்டி ஈட்டன், அவரும் ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கேப்டன் ஜி எராஸ்மஸ், அவர் வந்து பார்த்திங்கன்னா பவுலிங் போட்டார்னா 1 விக்கெட் எடுப்பார். பேட்டிங்கில் வந்தாலும் 20 ரன்ஸ்க்கு அடிக்கிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. அடுத்து ஜே ஸ்மித்து, இவருக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டீமில் வந்து நல்லா வந்து இருக்குது. அது நமீபியா டீமில் இன்றைக்கி ஒருத்தவருக்கு நல்லா இருக்குன்னா அது வந்து இந்த ஜே ஸ்மித்துக்கு மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடு நல்லா இருக்குது. பவுலிங் போட்டாலும் விக்கெட்ஸ் எடுப்பார். பேட்டிங் வந்தாலும் நல்லா ரன்ஸ் அடிக்க சான்ஸ் இருக்குது. அடுத்தது இசட் கிரீன், அவர் பவுலராக இருந்தார்னா 1 விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அடுத்து ட்ரம்ப்மேன் அவ்வளோ நல்லா இல்லை. அடுத்து டி லைச்சர், அவருக்கு நல்லா இருக்குது. பவுலிங் போட்டார்னா விக்கெட் எடுப்பார். பேட்ஸ்மேனாக இருந்தால் கொஞ்சம் ரன்ஸ் அடிப்பார். அடுத்து WP மைபர்க், அவருக்கு கொஞ்சம் டீசெண்டாக இருக்குது. அடுத்து பி ஸ்கால்ஸ், ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அது ஹெய்ஜ்கோ கம்ப்ளீட்டாக 4 ஓவரும் பண்ணார்னா 2 விக்கெட் கூட எடுக்கிறதுக்கான சான்ஸ் அவருக்கு வந்து இருக்குது. இப்போ 2 டீம்லையும் சேர்த்து யாரெல்லாம் ஒரு சிறந்த பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு வந்து பார்த்தோம்னா சஞ்சு சாம்சன், இசான் கிஷன், திலக் வர்மா, சிவம் தியூபே, ஹர்ஷ்தீப் சிங், இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் ஒரு சிறந்த பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. நமீபியாவில் வந்து பார்த்தோம்னா ஜே ஸ்மித்து, ஹெய்ஜ்கோ, இவங்க 2 பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறந்த பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. கேப்டன் வைஸ் கேப்டனாக யாரை போடலாம் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இசான் கிஷன், சிவம் தியூபே, திலக் வர்மா, ஹர்ஷ்தீப் சிங், இவங்களை வந்து நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணலாம்.
நீங்கள் நமீபியா எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜே ஸ்மித்தை ட்ரை பண்ணலாம். பிளேயிங் லெவலில் எதுவும் சேஞ்சஸ் இருக்கும் பட்சத்தில் நான் வந்து டெலகிராம் சேனல் வந்து அப்டேட் வந்து பண்ணுவேன். ஸோ டெலகிராம் சேனலில் யார் இன்னும் ஜாயின் பண்ணாமல் வந்திருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் போய்ட்டு வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. புதுசாக வீடியோ பார்க்குறவங்க மறந்துடாமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.